ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினோட மாஸ்டர் லவ் ஸ்டூடெண்ட். ஓகேவா, அதோட ஃபைனல் பார்ட்டு. சாரி, இது ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு போட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் வந்து பாருங்கடா, இல்லைனாக்கா அதை போய் கேட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேவா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அங்கங்கே காஃப் பண்ணால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, த்ரோட் பெயின் அதான். ஓகேவா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே நம்ம ஜிமின் ஒருத்தர் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வெளில அப்படி என்னென்னமோ நடக்குது. அந்த செடியெல்லாம் ஒரு மாதிரி கருகி போகிற மாதிரி இருக்குது. இடி மின்னல் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. காற்று புயல் சொல்லிட்டு எல்லாமே உருவாயிருக்கு. மழை ஒரு பக்கம் சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கு. இத்தனை இதை ஒரே டைமில் யாரும் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போது நம்ம டேவோட அங்கிளுக்கு அங்கே வந்துட்டு யாத்திரை போயிருப்பாங்க. அவங்க டெலிபோர்ட் வழியாக அப்படி இந்த இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தப்பு நடக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்திருக்காங்க. டேங் அப்படின்னு ஒரு குரல் தான். அந்த குரல் சத்தத்தை கேட்டதும் நம்ம ஜிமின் டேங் 2 பேரும் அப்படி தெரிச்சு எட்ட போயிடுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. மாஸ்டர் சொல்கிறாங்க, அமைதியாக சொல்லுங்க டே தான். ஜிமின் அப்படியே கொண்டு வந்து அதை ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒளிய வச்சுட்டு அப்படியே அதை காசு திறக்கிறாங்க. இப்போது டேவோட அங்கிள் பார்க்குறாங்க. டேவோட அங்கிளை பார்த்து நம்ம டேக்கு அப்படி பயமாக இருக்காங்க. அப்படி ஒரு கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் சுற்றி என்ன இருக்குன்றதே டே பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி இருக்குது. உலகமே இருண்ட மாதிரி வேறு மாதிரி இருக்குது. இது அவர் பார்த்த உலகமாகவே இல்லை. அந்த இடம் எப்படி இருக்குது. ஸ்டூடெண்ட்லாம் பயந்துட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அங்கிள் பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட ஹேண்டை தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் மின்னல் சத்தெல்லாம் கேட்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காதல் உலகத்தில் இருந்திருப்பாரு. எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தா அப்படி வந்து பார்க்குறாங்க. ஒரு சத்தம் கேட்குது. இப்போ கதவை எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. உலகமே வேறு மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு சொல்லிட்டு ஜிமின் பயப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அங்கிள் டேவோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க. அந்த பூஜை அறைக்குள்ளே பார்த்தாங்க. கற்கள் அந்த மொத்த சக்திகள் இருக்குல்ல, அந்த கற்கள் அப்படியே உடஞ்சிருக்கு. ஒரு பகுதி உடஞ்சி விழுந்திருக்கு. அதை பார்த்து டேக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. உடஞ்சி போயிடாரு அதிர்ச்சியில். என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அது சொல்கிறாங்க. என்ன நினச்ச, பூனை கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு பால் குடிக்குவோம். அதே மாதிரி நீ என்ன நினச்ச, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டது அப்படி கேட்குறாங்க. டெக்கு என்ன சொல்கிறது தெரியல. அங்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே, எனக்கு புரியுது உன் மனசில் என்ன இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா உன் வயசில் நான் இதெல்லாம் கடந்து வந்தேன். ஓகேவா, நான் எனக்கு உன்னோட வலிகள், உன்னோட வேதனை, நீ எப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எந்த மாதிரி உணர்ந்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு நம்ம தகுதியானவங்களும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம கடவுள் அவதாரத்தில் பிறந்திருக்கோம் சரியா. நம்ம மக்களை நல்வழி நடத்துறதுக்காகவும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்தால் அதை வந்து காப்பாற்றுறதுக்காக மட்டும் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம காதலிக்கவோ இல்லை நம்ம சுய நலத்துக்காகவோ நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க. டேக்கு நம்ம சொல்லாமலே சொல்கிறாங்க. நீ சொல்லாமலே எனக்கு புரியும். ஏன் நீ உன் மனசில் நினைக்கிறேன்னு தெரியாதா சொல்லிட்டு அங்கிள் கேட்குறாங்க. டேக்கு அப்படி இருந்துட்டு அங்கிளுக்கு முன்னாடி மண்டி போட்டுறாங்க. அங்கிள் என்னோட தப்பு தான் சொல்கிறாங்க. அங்கே பாருட்டே ஏன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழுந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் டேவோ சரியா, நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கானா, நம்ம அதுக்கு தகுதியானவங்களே இல்லை சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் அப்புறம் என்ன வாழ்க்கை சொல்லிட்டு இது வரமாக சாப்பிடணும் மட்டும் நினைக்காத. இது ஒரு வரம் தான். ஆனால் அந்த வரத்தை சரியாக பயன்படுத்துகிறோம். நம்ம தான் தப்பாக பயன்படுத்திட்டோம். நம்மளும் ஒரு மனுஷங்க தானே. நம்மளும் மற்றவங்க மாதிரி சாதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுப்பா, தப்பு சரியா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாரம் நம்மளோட குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைக்கும்போது நான் அந்த வயசில் எனக்கு இதெல்லாம் நடந்தப்போ நான் நினச்சேன், எனக்கு இதுக்கே இப்படி ஒரு வாரம் வந்துச்சு. என்னுடைய சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போனது புரிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் பல கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி உள்ளவங்கள தேதி அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண தான் நம்ம பிறந்திருக்கோம் சரியா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் இப்போ நான் சொல்கிறாங்க. நீ பண்ண தப்பு தான் எனக்கு புரியுது. ஆனால் அந்த தப்பை இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே என் தப்பு பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க. இதுக்கு ஆமாம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோ அதை நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அங்களுக்கு தெரியல. டே வந்து டே மனசில் ஒரு காதல் வந்திருக்கு தான் தெரியுது தவிர அது யார் மனதிற்குலாம் அவருக்கு இது வரைக்கும் அவருக்கு தெரியல. இப்போ அவர் பார்க்குறாரு. இந்த கற்கள் மறுபடியும் ஒன்று சேரணும். அப்போ தான் அங்கே பெஞ்சிட்டு இருக்க மழை, இந்த காற்று எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தையே நம்ம அமைதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, உன்னுடைய இழந்த சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. நீ இப்போ நடிச்சிருக்கலாம் உன் மனசோட எல்லாத்தையும் ஆசைகளையும் அழிச்சிட்டு தான் அது மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி அங்கிள் சொல்கிறாங்க. வா சுட்டு கொடுத்துட்டு வந்தப்போ டேவை ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே ஒரு அந்த சர்க்குண கோளர்களெல்லாம் அது மாதிரி போடுறாங்க. போட்டுட்டு நடுவில் டே உட்கார வச்சுறாங்க. அதை சுற்றி நெருப்பு வச்சிடுறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போது நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை நீ எப்படி சொல்ல தொடங்க சொல்கிறாங்க. இப்போ டே அந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குறாங்க. ஆனால் அவர் கண்ணுக்கு முன்னாடி ஜிமின் மட்டும்தான் வராங்க. நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டே தான் இருக்க தவிர குறைய மாட்டேங்குது. உன்னோட சக்திகள் அந்த கல்லுக்குள்ளே போகும்போது நெருப்பு குறைஞ்சிடும் சரியா. அதுக்கா அந்த சக்திகள் வந்துட்டு ஒன்று சேரணும் அப்படின்னா உன் மனசு வந்துட்டு தூய்மையாக இருக்கணும். 2வது நீ ஒரு நிலையாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே ஜிமினுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ ஜிமின் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. காய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. காய் பார்க்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன நடக்க சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொல்கிறாங்க. நானாக சொல்கிறாங்க. மாட்டேன், அங்கே இப்போ இருக்கிறது காரணம் நீ தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவன் கடவுள் அவதாரத்தில் பிறந்தவன், அவனை நீ காதலிக்கலாமா, தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினு கூப்பிட்டு டேஸ் வருது. என்ன சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் அப்படி சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. அவன் கடவுள் அவதாரத்தில் பிறந்தவன் சரியா. அவனுக்கு சுயநலமாக
சுயநலமாக எந்த ஆசை இருக்கக்கூடாது. அவன் பிறந்தது இங்கே நல்ல மக்களை வந்து உருவாக்குறதுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சுனா சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவன் பிறந்திருக்கான். சரியா? அவன் மட்டும் இல்லை, அவங்க அங்குளும் அதுதான். என்கிட்ட சில சக்திகள் இருக்குது. ஆனால் எனக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு எதுவும் எந்த மாதிரி இதுவும் சாபமோ வரமோ கிடையாது. சரியா? ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அவன் திருமணம் பண்ணிக்கக்கூடாது, அவன் சுயநலமாக ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவன்கிட்ட அப்படி ஒரு சக்திகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு நம்ப முடியல. என்ன சொல்றீங்க அதுக்கு? நீ அவனை எப்படி பார்த்தா சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் முதல் தடவை பார்க்கும்போது அவனை எப்படி பார்த்து சொல்கிறாங்க? கடவுளாக சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அது காதலாக மாறிச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்கிறது இல்லை. அவர் ரொம்ப உண்மையாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. அவன் எல்லாரும் ஏன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான்? ஏன்னா அவன் கடவுள் அவதாரத்தில் பிறந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்க. மனுஷனாக இருக்கலாம், ஆனால் கடவுள் அவதாரம் அவங்ககிட்ட இருக்குது. சரியா? அவன்கிட்ட மொத்த சக்திகள் இருக்குது. ஆனால் என்றைக்கு அவன் சுயநலமாக பயன்படுத்துது இல்லைன்னா உன் விஷயத்தில் அவன் ஆசைப்பட்டுட்டான். அவனை ஆசைப்பட்டு காதலிச்சிருக்கான். அது பெரிய தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா மாஸ்டர் இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமா நீ தான் காரணம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னால தாங்கிக்க முடியல. இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இந்த மாஸ்டர் கிட்ட காதல் சொல்லியிருக்கவே மாட்டேனே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அழுது பார்க்க யோன்ஜன் அப்புறம் மற்ற நம்ம நான்சி நம்ம பையன் எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அழகாக சொல்கிறாங்க. ஜிம்மில் தாங்கிக்க முடியல. இந்த 2 வருஷமாக ஒரு வருஷம் நம்ம ஜிம்மின் ஒரு தடையை மட்டும் காதலிச்சிருப்பாரு. 2வது வருஷம் தான் சொல்லியிருப்பாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ என்னோட காதலால் தான் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சா சொல்கிறாங்க. ஆமாம், அவனோட காதலால் தான் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினோடையும் நீல் லோன் பண்ணி ரொம்ப அழகாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே இங்கே பாருங்கள், நான் பண்ண தப்புக்கு என்னோட மாஸ்டருக்கு இந்த தண்டனை கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திடுங்க. நான் பண்ணது என்னோட தப்பு தான். ஏதாவது தண்டனை கொடுத்தது எனக்கு கொடுங்க, அவருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. என்னோட காதலால் என்னோட மாஸ்டர் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த காதலே எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம டே அதுக்குள்ள நெருப்புகள் இருக்காங்க. ஜிமின் முட்டி போட்டுகிட்டே இருக்காரு. ஜிமினுக்கு பாரு எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிமின் கேட்கவே இல்லை. அது மழை பெய்யுது, அதில் அப்படியே நீட்டல் பண்ணி அப்படியே முட்டி போட்டுருக்காரு. நம்ம டே வந்துட்டு அந்த அந்த பூஜை அறை இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த மாதிரி வந்து நெருப்பில் இருக்காரு. அதனால் மழையெல்லாம் அவருக்காக அந்த எந்த ஆபத்தும் இல்லை. நம்ம ஜிமின் தான் அந்த மழையிலே முட்டி போட்டுட்டே இருக்காரு. நம்ம காய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்டா சொன்னன்ற மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின் எந்திரி சொல்கிறாங்க. இல்லை என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிட்டு என்னோட ஆசைக்காக என்னோட மாஸ்டருக்கு நானே இப்படி பலி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேனே சொல்லிட்டேன். நம்ம ஜிமின் ரொம்ப அழகாங்க. என்னோட காதல்னால அவருக்கு இப்படி ஒரு பெரிய காயமா நான் இப்படி நினச்சி கூட பார்க்கலையே சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. என்னோட ஆசைகளால வந்து தான் இது சொல்கிற ஜிமின் அழகாங்க. இங்கே இந்த பக்கம் மழை வெயில் புயல் சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கு. அப்படி ஒரு சிறப்பு தோற்றமாக ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த காதல் எதுக்காக அவங்களுக்குள்ள உருவானுச்சு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்டால் சொல்லி கேட்குறாங்க, நீ தானே காதல் கடவுள் அப்படி சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லை, இந்த காதல் கடவுள் நம்ம ஜேகோப் தான். ஓகேவா? நம்ம ஜேகோப்பை பார்த்து சுகாதை கேட்குறாங்க. சுகாவும் ஒரு கடவுளுக்கு சமமானவர் தான், அவர் வேற ஒரு கடவுள். ஏன்னா அது அவங்களோட விதியை சொல்கிறாங்க. எப்படி அவங்க சேர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சு சொல்கிறாங்க. அவங்க காதல் தான் அங்கே காதல் வந்தவங்களாம் சேரணும்னு தான் அர்த்தம் இல்லை. ஓகேவா? எத்தனையோ பேர் காதலிச்சு சேராமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட காதல் ரொம்ப வினோதமாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. இவங்க கடவுள் அவதாரத்தோட பிறந்திருக்கான். அவன் சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிறாங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனால் அவன் பியூர் சோல் சொல்கிறாங்க. என்னதுக்கு? அவன் ஒரு பியூர் சோலாக இருக்கான். அதனால தான் கேட்டேன், எனக்கு அவன் மேலே காதல் வந்துச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அவன் ஜிம்மில் அழகாக இருக்கிறதுக்காக காதலிக்கல. அப்புறம் அவன் ரொம்ப புனிதமாக ரொம்ப தூய்மையாக இருக்கான், ரொம்ப வெகுளியாக இருந்ததுனால தான் அவனுக்கு காதல் வந்துருக்கு. டேவை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கடவுளாக தோணி இருக்குது. கடவுள் மேலேயே மனுஷங்களுக்கு காதல் வரும். சரியாக சொல்கிறாங்க. சில பேருக்கு பக்தின்னு சொல்லுவாங்க, சில பேர் பக்தி மீறின ஒரு காதல். ஏன் ஆண்டாள் மீரா வந்துட்டு எப்படி இருந்தாங்க, அவர் நினச்சிக்கிட்டே அவங்களுக்காக காலம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு தனியாக சொல்கிறாங்க. அது மாதிரி தான் சில பேர் வந்துட்டு ராதா கிருஷ்ணா எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா, என்ன காதலிச்சாங்களே தவிர அவங்க வந்துட்டு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அது மாதிரி தான் டேங்க நினச்சிக்கிட்டு ஜிமின் வாழ வேண்டியதாக சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க காதல் ஒன்றும் சேராது, அவங்க விதியில் அவங்க காதல் ஒன்றும் சேராது தான் இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. அப்போது நீ எதுக்கு ஒரு காதல் கடவுள் இருக்கிறது சேர்த்து வச்சு சொல்கிறாங்க. அங்கே பாரு, காதல் வந்துட்டு யாரும் சேரும் விதி இருக்கோ அவங்களுக்கு தான் உதவி பண்ண முடியுமே தவிர சேராத காதலுக்கு நான் உதவி பண்ண முடியாது. நான் ஒரு காதல் கடவுளாக இருக்கலாம், ஆனால் முதல் தடவை நானும் வருத்தப்படுறேன், இப்படி ஒரு புனிதமான காதல் சேராமல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இதை பார்க்குற சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு இந்த ஜென்மத்தில் அவங்க ஒன்றும் சேரக்கூடாது. ஏன்னா அது டேங் ஒரு புனிதமான கடவுள் அவதாரம். அவன் கண்டிப்பாக வந்து யாரையும் காதலிக்கக்கூடாது. அவன் சுயநலமாக யோசிச்சா அப்படின்னா அந்த பிரபஞ்சமே இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சமே அவன் கையில் தான் இருக்குது, அந்த மொத்த சக்தி அவகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறத பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் சரி ஜிம்மினியாவது எதனா பண்ண சொல்கிறாங்க. அவங்க மனசு அந்த காதல் வந்து விட்டு விலகிற மாதிரி எதுவும் பண்ண முடியாதான் சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது, காதலை அழிக்கிற சக்தி கடவுளுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்ல நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி என்னதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நடக்கிறத விட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சக்தியுமே உதவி பண்ணாதான் சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு கடவுள் சொல்கிறாங்க யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இதை வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாபம் நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் ஜிமின் அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் எல்லா கடவுளையும் கொண்டுக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க, என் உயிரை கூட எடுத்துக்கோங்க, நான் என்னோட மாஸ்டர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. நம்ம நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. டேங்கால ஜிமினை மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்
ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நம்ம ஜிமின்னு கத்துறாங்க, மாஸ்டர் தயவு செஞ்சு உங்கள் மனசை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. இந்த சத்தம் நம்ம டேக்கே கேட்குது, டேவோட சிந்தனைகள் எல்லாம் சிதறது ஒரு மாதிரி. இப்போ நம்ம மாஸ்டர் பார்க்குறாங்க, பாரு அவனுடைய ஞாபகத்தை மனசை எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு டேவெல்லாம் அதை பற்றி யோசிக்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம ஜங்குவோட ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம ஜிமியோட ஃபேமிலி மட்டும் யாரும் வரல, மற்றவங்களும் வந்திருக்காங்க. இங்கே ஜங்கு தான் வந்திருக்காரு, ஜங்கு பையனும் வந்திருக்காங்க. பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு காய் சொல்கிறாங்க. இப்போ காய் எடுத்து சொல்கிறாங்க, கடவுளே என்னோட அண்ணாக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜங்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லை சரியான சொல்கிறாங்க, இந்த பையன் எதுக்காக என்னோட அண்ணன் வாழ்க்கையில் வந்தால் சொல்கிறாங்க, பாரு அது விதி, அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியாது இப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி தெரிஞ்சுதான் அவங்க கண்டிப்பாக காது வச்சிருக்க மாட்டா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஜிமினையும் திரும்பி பார்க்குறாங்க, ஜங்குக்கு ஜிமின் அப்படி மழையில் நீல்டன் படி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்க அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது ஜிமின் ரொம்ப நாள் முட்டி போடுறதுனால அவர் கால்களில் அப்படியே ரத்தமே வருது, முட்டி என்னமோ ஒரு மாதிரி அந்த நீல் பண்ணியிருக்கா இல்லையா, அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. அதை பார்க்குற எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. கடவுளே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஒரு கடவுளை காதலிச்சா இந்த மாதிரிலாம் வருமா சொல்லி பார்த்துருக்காங்க. நல்ல வேலை நம்ம யாரும் மாஸ்டர் டேங்க காதலிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது காய் பார்க்குறாங்க, எல்லாரும் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுது, நீங்களே காதலிச்சாலும் அவனும் உங்களை காதலிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம், ஜிமின் ஒரு பேர் சொல்ல, அதனால தான் அவர் காதலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு கடவுளே என்னோட கண்ணீர் உங்களுக்கு தெரியுதா இல்லையா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னோட மாஸ்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னோட மாஸ்டர் என்னோட ஞாபகத்தை வெளில வரணும், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினோட கொஞ்சம் ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிட்டே இருக்காரு. அவரோட மனசுலேருந்து அவர் எப்படி முதல் நாள் எப்படி ஜிமின் வந்தாங்களோ அந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட நினைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. அவர் நினைவுகள் அழிய அந்த கற்கள் எல்லாம் ஒன்றும் செய்யுது. நம்ம டேயாங் அந்த மந்திர சக்தியை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அந்த ஸ்லோகம் இருக்குல்லையே அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸாக சொல்ல. இப்போ அந்த நெருப்பு எல்லாம் அப்படியே கம்மியாகுது. இப்போ அந்த உலகமே அப்படி பழைய நிலைமைக்கு திரும்புது. இப்போ நம்ம ஜிமின் அதே இடத்துல அழுதுருப்பாரு, மழை எல்லாம் நிற்க நம்ம டேயாங் அந்த மொத்த கற்களையும் ஒன்று சேர்த்துறாரு. இப்போ அவர் உடம்புல உள்ள மொத்த சக்தியுமே வந்துட்டு அந்த கல்லுக்குள்ளே போகுது. ஏன்னா அவர் மொத்த சக்தி எடுத்துட்டாரு. இப்போ டேயாங் அங்கிள் பார்க்குறாங்க, டேயாங் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஒரு சக்திகளை உங்கள்கிட்ட தான் இருக்கு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உடம்புல இருந்த மொத்த சக்திகளையும் எடுத்து மொத்தமாக அந்த கற்களை ஒன்று சேர்த்துறாரு. அந்த கற்கள் மொத்தமும் ஒன்றாக இப்போ அவர் ஒரு சிலையாக மாற்றிடுறாரு. சிலையாக மாற்றினா ஒரு சிலையாக மாற்றி அப்படி வைக்கிறாங்க. நீங்கள் இனிமேல் தெய்வமாக இருங்க, உங்களை எல்லாரும் வழிபட்டும், தயவு செஞ்சு எனக்கு அந்த சக்திகள் வேண்டாம், இந்த சக்தி என்கிட்ட இருக்கிற தகுதியானவனே இல்லை. எப்போ என் மனசுக்குள்ள ஒரு காதல் வந்துச்சோ, என்னோட காதல்னால தான் அந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சோ, அப்போ எனக்கு சக்திகளே வேண்டாம், அந்த சக்திகளே இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் மட்டுமே வாழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் எதுக்காகவும் இந்த சக்தியை நான் சுயநலமாக பயன்படுத்தினது இல்லை, இது வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதுக்கு மேலே பயன்படுத்தவும் மாட்டேன், இந்த சக்தியிலுமே என்கிட்ட இருக்கவும் கூட சொல்லிட்டு அவரோட கைகள் உள்ள மொத்தத்தையும் அந்த சக்தியில் கொண்டு போயிட்டு அப்படியே வந்து காமிக்கிறாரு. அந்த கல்லில் மொத்த சக்தியும் போகுது, அந்த கல் அப்படி ஜொலிக்குது. இப்போ டேவோட அங்கிள் காய் ஜங்கு எல்லோரும் பார்க்குறாங்க, மற்ற யாருக்கும் பார்க்கல, இவங்க மட்டும் பார்க்குறாங்க. பூஜை அறையில் எல்லா சக்திகளும் இந்த கல்லுக்குள்ளே போய்ட்டு கல் ரொம்ப ஜொலிக்குது. இதுக்கு மேலே அந்த சக்திகள் என் கூட இருக்கிற தகுதியானவனே இல்லை, இதுக்கு மேலே நான் அந்த கடவுள் அவதாரத்தில் இருக்கிறவனாவும் என்னை யாரும் பார்க்க வேணா, நான் ஒரு சாதாரண மனுஷனாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சக்தி நம்ம டே விட்டு போகவே மாட்டேங்குது. டே எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ டேவோட அங்கிள் பார்க்குறாங்க, பாரு நீ நினச்சது மட்டும் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், நீ நினச்சது போகாது, அது உங்க கூட தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது டே நான் வேறு என்ன தான் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதோட பிறவி ஓகே, இந்த பிறவியில் உனக்கு இதுதான் பலன், இது தாண்டி உன்னால எதுவும் பண்ணவே முடியாது சொல்கிறாங்க. நம்ம டேவும் வேறு வழியே இல்லாமல் அப்படியே வந்துட்டு மொத்த கண்ணீரோட பார்க்குறாங்க. அவருக்கு ஜிமினோட எல்லா ஞாபகமும் இருக்குது, வேறு வழியும் இல்லாமல் அப்படியே அந்த சக்தி அவர் கைக்குள்ளேயே வருது. திரும்ப அவர் சக்தியாகவே எடுத்துட்டு அமைதியாக இருக்காரு. இதுக்கு மேலே நம்ம ஜிமினோட நம்ம வாழ்க்கையில் ஜிமின் இருக்கக்கூடாது, இருந்தால் அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது ஜிமின் நம்மளோட காயும் ஜங்குக்கும் நம்ம யோன் ஜிருமோ 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு ஏன்னா ஜிமின் மயங்கிட்டாரு. அப்படி தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த காலில் மருந்துலாம் போட்டு விடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இவங்க எல்லாருக்கும் பயிற்சி முடியுது, எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க வீட்டில் வர போகிறாங்க. ஜிமினோட இந்த நிலைமை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. இன்றைக்கி இரவு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க, பாரு நீ தான் போயிட்டு நீ என்ன யாரை காயப்படுத்திருக்கியோ, யாரால நீ வந்து காயப்பட்டியோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. நான் யாராலும் காயப்படலை, என்னால் தான் ஒருத்தவங்க காயப்பட்டிருப்பாங்க சொல்லி பார்க்குறாங்க. என்னன்னு ஆமாம், இப்போ நீ அவங்கள்ட்ட போய் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் இங்கே வராங்க. டே வந்துட்டு ஜிமின்ட்ட பேச வரதுக்கு முன்னாடியே இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. அப்படியே திரும்புகிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு திரும்ப நிச்சயம் இருக்குது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், அவன் நிச்சயிக்கப்பட்ட பையன், அது உனக்கு தெரியாத சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாத சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பையனா சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருக்கு, சொல்லி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ மறந்துடு, ஏன்னா உன்னை பற்றி யாரும் தப்பாக பேசுகிறாலும் தாங்கிக்க முடியல. டேங்க எல்லாரும் கடவுள் அவதாரமாக பார்த்துட்டு இப்போ தப்பாக பேசுனாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஜிமின்
ஜிம்முக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை, ஜிம்மினோட வாழ்க்கை விட்டு போகணும், நீ சாதாரணமாக இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி உனக்கு திருமணம் ஆகலாம் வருத்தப்பட்டானா உன் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தவங்களை காதலிச்சு அவங்க உன்னை உலகமே தப்பாக பார்க்குறதுனால ஏற்றுக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா எங்க நீ ஜிம்மினை மறந்துட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிம்மி நிச்சயப்பட்ட பையனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ தான் அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் டேவும் வராங்க ஜிம்மின் அறைக்கு. ஜிம்மின் அப்படியே காய்ச்சல் நடுங்கிட்டு இருக்காங்க. டேக்கிட்டே வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போது ஜிம்மின் அப்படி மெல்லமாக ஐஸ் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எந்திரி எப்படி சொல்லிட்டு ரைட்டில் கொஞ்சமாக தூக்கி வராங்க, தூக்கி உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் டேவை பார்க்க மாட்டாங்க, அப்படி தலை கீழே குடிச்சிக்கிறாங்க. என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு தெரியாது நீங்கள் இப்படி ஒரு கடவுள் அவதாரத்தில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை காதலிச்சா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்னு நினச்சி பார்க்கல, இந்த பிரபஞ்சமே அழிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படி சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னை காதலிச்ச ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது அதை பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது. இங்கே பாரு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நான் உங்களை காதலிச்சிருக்க கூடாது, தப்பு ஏன் மேலே தான், நீ சொல்லும்போது கூட நான் தடுத்துருக்கணும், நான் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம அழறாங்க. மாஸ்டர் நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழுதே மனசு வலிக்குது அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் உங்களை காதலிக்க தகுதி இல்லாத ஒருத்தர் சொல்கிறேன் ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை, உன்னோட காதல் அடைய நான் தான் தகுதி இல்லாத ஒருத்தர் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்குறா என்னமோ யோன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாங்குக்கு காயின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளையாட தான் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண மாஸ்டர் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு திருமணமா நிச்சயமாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்காது, நீ உனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருக்க கூட எனக்கு தெரியும், சரியா, உனக்கு திருமணம் நிச்சயமாக இருக்குது, இங்கேருந்து நீ போயிட்டு திருமணம் பண்ணிக்கணும், நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வராங்க, அதனால் சந்தோஷமாக அங்கே போய் எல்லா பயிற்சி கற்றுக்கிட்டல, சந்தோஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆனால் என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது, உங்களை நினச்சிக்கிட்டே நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவா அப்படி கேட்குறாங்க. இல்லை, என்னை நினச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கை நீ வாழக்கூடாது, ரொம்ப தப்பு, என்னை மனசதை எடுத்து போட்டு உனக்கு நிச்சயிக்கப்பட்ட பையனோட திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், உன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னால் அது முடியாதே, உங்களை காதலிச்சிட்டு இன்னொரு பாசனம் எப்படி ஏற்றுப்பா சொல்கிறேன் பட் ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை, நீ வாழ்ந்துதான் ஆகணும், இனி ஒருத்தவங்க கூட நீ வாழ்ந்து ஆகணும், சரியா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நீ வாழறதை பார்க்குறதுக்காவது நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ சந்தோஷமாக வாழறதை பார்த்தா நான் சந்தோஷமாக ஆகிடுவேன், புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஜிம்மின்கிட்ட சொல்கிறாங்க. உங்களை நான் கணவரை நினச்சிட்டேனே அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அது இன்னும் கஷ்டமாக இருக்குது, இதை கேட்குற எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இப்போ நான் உங்களை கடவுளை பார்க்குறேன், ஆனால் நான் உங்களை கணவரை நினச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் உங்களை நினச்சிக்கிட்டே இதே இந்த ஒரு இடத்துலையே உங்களுக்கு ஒரு சாதாரண சேவகனாக இருந்துருவா அப்படி கேட்குறாங்க. அப்படி இருந்துருவா சொல்லி கேட்குறாங்க. என்னோட காலம் ஃபுல்லாக நான் இப்படி உங்களை பார்த்துக்கிட்ட மட்டும் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே எப்போதும் போல ஒரு அடிமையாக இருந்துருவா சொல்லி கேட்குறாங்க. நம்ம டேவல் தாங்கிக்க முடியல, தன்னை காதலிச்சு ஒருத்தவங்க எப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜிம்மி, நான் சொல்கிறது கேளு, மாஸ்டர் என்ன சொல்லி கேட்பலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. மாஸ்டர் பேச்சு தட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீங்கள் போயிட்டு திருமணம் பண்ணிட்டு தான் எனக்கு சந்தோஷம் சொல்கிறாங்க. என்னென்னு தெற்கு, ஆமாம், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நல்லது பண்ணு நினச்சினா அதான் நீ பண்ணணும், நீ திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு திருமணம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடு சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்கிறாங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படி சொல்கிறாங்க. நீ எனக்கு காதலிச்சது உண்மை அப்படின்னா, எனக்கு என்னோடய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பா அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் டேக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா டேக் கேட்குறாங்களே முதல் தடவை கேட்குறாங்க, அவர் கேட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? இப்போ அவர் கேட்க நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எனக்கு சந்தோஷம் சொல்கிறேன் டே தான், நீ நாளைக்கு போகணும் தயாராக சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. ஜிமின் அப்படியே கண்ணீர் தொடச்சிக்கிறாங்க. டே போனதுமா என்னமோ யோன்ஜி விட வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க, யோன்ஜின்னு சொல்கிறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், காதலிச்சவங்க எல்லாரும் ஒன்றும் சேரணும் இல்லை ஜிமின், ஓகேவா, எல்லாரும் காதலிச்சவங்க தான் கைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, காரம் பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பாதி பேருக்கு திருமணமே ஆகாது, அதனால் அது மறந்துட்டு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும் புதுசாக ஒருத்தவங்க கூட சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னு எல்லாரும் மேலே என்னால் சாதாரணமாக மனசை மாற்றிட்டு திருமணம் பண்ணிக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிமின், நீ எல்லாருக்கும் அப்படி தான் தோணும், திருமணத்துக்கு அப்புறம் எல்லாரும் மாறிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராது, எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரின்ட்டு நம்ம அடுத்த நாள் ஜிம்மியோட அப்பா அம்மா வராங்க. இங்கே டேவோட அங்கிள் வந்துட்டு நம்ம ஜிம்மியோட அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்குறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் மாற்றிருக்கோம், எல்லா வித்தையும் தெரியும், எல்லாமே கற்றுக்கிட்டான், சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிறைய வதந்திகள்லாம் சொல்கிறாங்க, அது வரலாம் வதந்திகள் தான், அது எதுவும் உண்மை கிடையாது சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே ஏறுறாரு. அந்த கடைசியாக ஒரு திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கத்தை டேவாக்க அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் ஜிம்மியோட பார்க்க முடியல, ரொம்ப கண்ணீர் அப்படி வந்துட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருமணமும் ஏற்பாடு ஆகுது. ஜிமினும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லி பார்க்குறாங்க, அப்பா அம்மா எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை சொல்லிட்டு. ஆனால் இல்லை, நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், சின்ன வயசில் நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனால் நீ திருமணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், நாங்கள் வாக்கு கொடுத்துருவோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் திருமணத்துக்கு சம்மதம் சொல்கிறாங்க. ஏன்னா டேக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் நடந்திருக்கும். இப்போ அவர் இறந்து போயிருக்காரு. அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தா டே அப்படியே ஜிமினை தூக்குறாங்க. எல்லாரும் அவங்களோட கண்ணீரோட ஜிமின் மேலே அந்த மலர்களை தூக்கிட்டே இருக்காங்க. டே அவரோட கைகளாலே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடந்துருது. அங்கே உள்ளவங்களால எதுவுமே புரிஞ்சிக்க முடியல, எதனால் அவர் இறந்து போனார் அப்படின்னு யோசிக்க முடியல. ஏன் அப்படி சில பேருக்கு புரிஞ்சிருது.
அந்த வதந்திகள் வந்து உண்மையாக இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இப்போட்டே அந்த ஜிம்னுக்கான அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வராங்க. எப்படின்னா அந்த பயிற்சி கொடுத்துக்கே வராங்க. வந்துட்டு அந்த சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட சத்தம், சிரிப்பு சத்தம் எல்லாமே கேட்குது அவருக்கு. அவரால் தாங்க முடியல. தனக்கு காதலிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக, தன்னோட கணவரை நினச்சிட்டு ஒரு காரணத்துக்காக இப்படி இன்னொரு பர்சனை திருமணம் பண்ணிக்கிட்டு எனக்கு பண்ணிக்கிற சத்தியத்துக்காக திருமணமும் பண்ணி அப்படி இறந்தும் போயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டே தான் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை காதலிச்சு பாவத்துக்காக இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை காதலிச்சதே பெரிய பாவம். ஏன்னா நீ ஒரு பியோர் சொல்ல உன்னை காதலிச்சிக்கவே கூடாது. உன்னை காதலிச்சு உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாமல் உன்னோட கரங்களை என்னால் பிடிக்க முடியாமல் போகணும்னு தெரியும் போது உன்னை காதலிச்சிக்கவே கூடாதுல சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி அவரே வந்து அவர் காயப்படுத்துன்னு நினைக்கிறாரு. ஆனால் முடியல. ஏன்னா அவருக்குள்ள சக்திகளை வந்துட்டு அவர் வந்து காயப்படுத்த விடாது. நம்ம டே பார்க்குறாங்க, நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், நம்மளை காதலிச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு பியோர் சொல் இந்த உலகத்தை விட்டு போக நான் காரணமாக ஆகிட்டேன் எப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. ஆனால் என்னை காதலிச்ச ஒருத்தவங்களை நான் காதலிச்சவங்களை நான் இறந்து போக நானே காரணமாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பட்டே தான் ரொம்ப அழகாங்க. இந்த வாழ்க்கை இப்போ ஏன் நான் வாழறேன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த உயிரை விட்டுற வாசம் நினைக்கிறாரு. அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இறந்து போனால் அது கோழையாகிடுமே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அதனால் யோசிக்க முடியல. இப்போட்டே தான் அப்படியே வந்து படுக்கிறாங்க. படுத்துடுறாரு. படுத்ததுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே படுக்கவே இருக்காரு. அவர் உயிரோடு தான் இருக்கார். ஆனாலும் அவர் என்னாச்சுன்னு தெரியல. அவருக்கு சாப்பிடல, தூங்கலை, கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு. நம்ம டேவிட் அங்கிள் பார்க்குறாங்க. டேங் எந்திரி சொல்கிறாங்க. மருத்துவெல்லாம் கூட்டு வந்து பார்க்குறாங்க. எதுவும் ஆகலை. இப்போது ஒரு 5 நாட்கள் ஆகுதுடா. நம்ம டேங்க அப்படி இருக்காங்க. டேவோட உடம்புல ஒரு மாதிரி கலரெல்லாம் மாறுது. இப்போ டேவோட அங்கிளுக்கு பயமாக இருக்குது. என்ன நடக்க சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு சக்திகள்லாம் தெரியும். சரி, நிறைய சக்திகள் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மருந்துக்கும் நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ டேவுடைய கைகளை பிடிச்சி பார்க்குறாங்க. அவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. என்ன டேங்க்கு நோயாக சொல்கிறாங்க. ஆமாம். என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இந்த நோய் பசலை நோய் சொல்கிறாங்க. பசலை நோய் ஆமாம் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இது காதல் நோய். அப்படியே பசலை நோய் அப்படின்னா காதல் நோயின்னு அர்த்தம். ஒருத்தவங்களை காதலிச்சு அவங்கள கரம் பிடிக்க முடியாமல் போகிற சூழ்நிலையில் அவங்களால தன்னோட உயிரையும் விட முடியாமல் அவங்கள மட்டுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவர் எந்த ஒரு சிந்தனையிலையும் அவங்கள போக மாட்டாங்க. சாப்பிடாம தூங்காமல் அவங்கள மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பசங்க நோய்ன்றது ஒன்று வரும். ஓகேவா? அதை நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க தானாகவே மறைஞ்சிடுவாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்க்குறாங்க. இல்லை டேங்க இறந்து போக கூட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் பாதி கடத்து தாண்டிட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த நோயால் அவர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய மனசு ஃபுல்லாக அவர் மனசு அவர் உடம்பு எல்லாத்தையும் ஒரே ஒருத்தவங்க நினச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய காதலன் தான் நினச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு தவிர வேறு யாரும் அவர் யோசிக்க முடியாது. அவருக்கு பசி எடுக்காது, தூக்கமும் வராது. அவர் படுத்திருக்காரு, அவ்வளோதான். அவரை வந்துட்டு கான்ஷியஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டாரு அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஆமாம், அவர் இப்படி இறந்து போகன்றது அவரோட விதி அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே டேவோட அங்கிள் மொத்த பேர் பார்க்குறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன சொல்லிட்டு டேங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. கண்ணை திறக்கவே இல்லை. அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ஜிமின்னு நினச்சி மட்டுமே இருக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. கடவுளுக்கு காதல் வருமா? அந்த காதல் வந்தால் இப்படி ஒரு நோய் வருமா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போது நம்ம டேங் ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் முழுமையாக இறந்து போயிடுறாரு. அவருக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. அவர் ஜிமினை மட்டுமே நினச்சி ஒரு நோயினால தான் இறந்து போயிருக்காரு. அது காதல் நோயால். இப்போ அவன் டேவை கொடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஜிமினுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபியூனரல் ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டுருக்கோம். அவர் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த சுமன்ஜி வந்து உருவாக்கியிருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் காதலிச்சு சேர முடியாமல் இறந்து போயிருக்காங்க. இதை நினச்சி அங்கே எல்லாருமே அந்த உலகமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி ஒரு இந்த இது யாருக்கும் வரவே கூடாது. இந்த மாதிரி ஒரு வரமும் கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சாபமும் அவங்களுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி அவங்களுக்காக நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணுறாங்க. அடுத்த பிறவின்னு ஒன்றுச்சா அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். அவங்களோட காதல் ரொம்ப புனிதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. ஈவன் சென்னு வரைக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்க. என்னோட ஜிமினி இந்த அளவுக்கு ஒருத்தவங்க காதலிச்சிருப்பாங்க. இந்த அங்கே நான் எல்லா விஷயத்தையும் டேங்க ஜெயிக்க முடியுன்ற வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இவன் காதலிச்சு இந்த காதலால் தான் இறந்து படம் நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்த பிறவின்னு ஒன்று தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது அப்படியே ஒரு 47 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. 47 வருஷம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பையன் ரொம்ப அழகாக ஒரு அரண்மனைக்குள்ள ஓடி வரான். அம்மா சொல்லிட்டு ஓடி வராங்க. ஐயோ ஜிமின் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், எனக்கு இப்போ 18 வயசு முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் எங்கே போகலாம் தானே அரண்மனை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம்ப்பா போகலாம். அதுக்காக எதுக்காக அப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா என்னை இந்த அரண்மனைக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமும் பேசிட்டு இருக்காங்க. நான் வெளி உலகத்தை பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்குறாங்க. அங்கே பாரு, நீ ஒரு பிரின்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா நான் ஒரு பிரின்ஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைப்பா, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பயிற்சி தேவைப்பட சொல்கிறாங்க. என்ன, நான் ஒரு பயிற்சிக்கு போகணுமா? அம்மா நீ ஒரு பயிற்சி எடுக்கணும், நீ அந்த பயிற்சி கொடுத்துக்கு போகணும், உன்னை அங்கே அனுப்ப போகிற சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறாங்க. இல்லை நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக தூக்கி ஒரு வண்டியில் உட்கார வைக்கிறாங்க. உனக்கு எல்லாமே தயாராகிடுச்சு, போகணும்னு சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீ போ, இதை செஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்ல பிரின்ஸாக வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு சரி பார்க்கலாம் மாஸ்டர் டேங் அப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த குரலை கேட்டதும்
ஒருத்தவங்க திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுக்கா எப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் இன்றைக்கும் புதுசாக மாணவர்கள் வரப்போகிறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. மாஸ்டர் டேயாங்கன்றவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எல்லோரும் காதல் விழுவாங்க. ஆனால் அவங்க கடவுள் அவதாரமே கிடையாது சரியா. அவங்க சாதாரண மனுஷனாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் இந்த பயிற்சிகளை எல்லாத்தையும் வித்தைகளை எல்லாத்தையும் கற்று வச்சிருக்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்குறவங்கள தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யார் மேலேயும் அவங்க காதல் விழுந்ததும் இல்லை. யாராலையும் அவங்களை காதல் விழ வைக்கவும் முடியல. அப்படி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க தான். பட் இன்னைக்கு எல்லாரும் பயிற்சிக்கு வராங்க. இது ஜென்மத்திலையும் யோன் எல்லாரும் வராங்க. ஜிமின் ரொம்ப சந்தோஷமாக அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வெளியுலகத்தை சுற்றி பார்க்கணும் தான் நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி அனுப்புறாங்க ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் சரி அங்கே போய் நண்பர்களை உருவாக்கிடலாம், அங்கே போய் உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வராரு. இங்கே எல்லாரும் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் வந்து சேர்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட்டு இறங்குறாங்க. இவ்வளோ பெரிய இடமா, இவ்வளோ அழகாக இருக்கே, இங்கே ஓடி பிடிச்சி விளையாடலாம் போலையே அப்படின்னு ஜிம் நினைக்கிறாங்க. ஆமாம் ஓடி பிடிச்சி விளையாடலாம், என்னோட அரண்மனை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. உன் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. என் பேர் யோன்ஜின்னு சொல்கிறாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா பார்த்துருப்பா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. எங்கே பாரு அந்த சந்தைக்கு நீ வருவியே, நான் உன் கூட வந்திருக்கேன், நீ பார்த்ததில்ல சொல்கிறாங்க. ஐயோ நீ அதுவா. ஆமாம்மா நான் தான் சொல்கிறாங்க. என்ன அதில் முகத்தை மறைச்சிட்டு வருவேன், ஆனால் எனக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல அதான் சொல்கிறாங்க. ஐயோன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாங்க. நண்பர்கள் ஆகலாமா கண்டிப்பாக சொல்லிட்டு 2 பேரும் கைகளை கொத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகலாம் சொல்லிட்டு இப்போ உள்ளே வராங்க. இப்போ இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க. நானும் வரலாமா சொல்கிறாங்க. உன் பேர் என் சொல்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. இப்போது ஜிமின் நம்ம யோன் 3 பேர் சந்தோஷமாக வராங்க. பசங்க நில்லுங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. தாத்தா என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இங்கே பாரு, என்னை பார்த்து பெரிய பிக் மாஸ்டர்னு கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ மன்னிச்சுக்கோங்க பிக் மாஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப சமத்தாக இருக்கணும், உங்களோட அரண்மனையில் இருக்க போது சேட்டை பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்ன அரண்மனையில் நாங்கள் சேட்டை பண்ணோமா, நாங்கள் இப்போ சேட்டை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தங்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மாஸ்டர் வந்ததுமே குழந்தைங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. யார் இவங்களை குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் குழந்தைங்களை எங்களுக்குலாம் 18 வயசு ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இங்கே 18 வயசால தான் பயிற்சி எடுக்க வருவாங்க. அதனால தான் இப்போது எல்லாரையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அறையில் தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் இதே மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு தான் வராங்க. முதல் நாள் பயிற்சி இது ரெடியாக சொல்கிறாங்க. எல்லோரும் நின்றுருக்காங்க. இப்போது ஐயோ எனக்கு உயரம் எட்ட மாட்டேங்குதே சொல்கிறாங்க. அதுக்கு நீ வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. இந்த வாய்ஸ் கேட்டு ஒருத்தவங்க எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்ததும் அவங்களுடைய அழகான சிரிப்பு, அந்த சிரிப்பில் தான் இவங்க முதல் தடவையாக காதல் விழுறாங்க. ஓகேவா. இப்போது ஆமாம் இவங்க யார் சொல்கிறாங்க. இவங்க தான் மாஸ்டர் டேயாங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இது அந்த மாஸ்டருக்கும் கேட்குது. கேட்டுட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க. வெக்கத்தில் முகம் அவ்வளோ அழகாக செவக்குது. இப்போது நாட்கள் போகுது. 2 திரும்பவும் பயிற்சி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நாள்லாம் ஜிமின் தான் ஒரு அறைக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புத்தகமாக இருக்குது. ஐயோ அடிக்கடி மாஸ்டர் டேங் இதுக்குள்ள தான் போவாங்க. அப்படி என்ன புத்தகம் இருக்கும், இதில் வெளி உலகத்தை எப்படி சுற்றி பார்க்கணும் புத்தகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இருக்குது. இது என்ன காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படி இதை பற்றி இது வரைக்கும் நான் படித்ததே இல்லையே சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. இதில் ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர முடியாமல் இறந்து போயிருக்காங்கன்னு அதை படித்ததும் ஜிமினுக்கு அப்படியே அவங்க பழைய ஞாபகம் இளமுதல் அப்படியே கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கு. இப்போது அந்த அறைக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு குரல் கேட்டதும் அப்படி மாஸ்டர் மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அப்படி இந்த புத்தகத்தை வேகமாக வச்சுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அப்படி வெளில போகணுன்னு பார்க்க இப்போ அவங்கள கைகளை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாங்க. என்னை மறந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் அப்படி தலை நிமிந்து பார்க்குறாங்க. மாஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. மாஸ்டர் அப்படி சொல்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆனாலும் இது தப்பு வேண்டாம், இந்த மாதிரி காதலிச்சா என்னோட மாஸ்டருக்கு எதுவும் ஆகிட்டு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்துட்டு அவரோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போட்டே அங்கே அப்படியே ஜிம்மில் எடுத்து அவர் மடியில் உட்கார வைக்கிறாங்க. எங்கே போகிறா சொல்லி கேட்குறாங்க. மாஸ்டர் இங்கே பாருங்க நான் உங்களோட ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அம்மா என்னோடய ஸ்டூடெண்ட் தான் என்னோட காதலன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுது. மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க. என்னுடைய காதலன் தான் என்னோட ஸ்டூடெண்ட் தான் என்னுடைய காதலன் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நீங்கள் எப்போ வருவா சொல்லிட்டு உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் இறந்து போகிறது நீங்கள் இறந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் இறந்து போகிறனால தான் மறுபிறவி எடுத்திருக்கேன், இது நம்மளுடைய இன்னொரு பிறவி உனக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இது நம்மளுடைய இன்னொரு பிறவியா. ஆமாம் இது நம்மளுடைய இன்னொரு பிறவி உங்களால் நம்ப முடியாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்லி பார்க்குறாங்க. இப்போட்டே அப்படியே ஒரு கணக்கு பண்ணி ஒரு விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அதை பார்க்குறாங்க.
இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட சக்தி டேவை எழுப்ப முயற்சி பண்ணுது. இறந்து போயிட கூட சொல்லிட்டு அது எவ்வளோ முயற்சி பண்ணுது. இப்போ டேவும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த சக்திக்கு முன்னாடி நீலர் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், நான் அந்த சக்தியை வச்சுக்கிறதுக்கு தகுதியானவனே இல்லை. என்னால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரி, இந்த பிரபஞ்சமே நம்ம தப்பாக பேசாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. நான் ஒருத்தனை உயிருக்கு உயிராக காதலிச்சு என்னோட காதல் என்னை கண்முடியே இறந்து போகிறத என்னை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ சொல்கிறீங்களா? ஒரு நடப்பணமாக வாழதை விடவா நான் உயிர் ஒரே என்னோட உயிரை விட்டுற சொல்கிறாங்க. என்னால் அப்படி உயிரை விடவும் முடியல. ஏன்னா சக்திகள் என்ன நான் சாகவும் விட மாட்டேங்குது. என்னால் உயிரோட வாழவும் முடியல. தயவு செஞ்சு நான் தினம் தினம் செத்து பிழைக்கிறத விட ஒரேடியாக என்னோட உயிரை எடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அந்த டேங்க ரொம்ப அழகாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வாழவே தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த டேங்க அழ. அந்த சக்தி கேட்குது, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு இது வரைக்கும் என்னை நீ ஒரு டைம் கூட உபயோகப்படுத்திக்கிட்டே இல்லை. உனக்கு என்ன சக்தி வேணும், என்ன வரம் வேணும் என்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. நான் கேட்கறதுக்கான நான் உங்கள்கிட்ட வரம் கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை, நான் சுயநலமும் வாழ்ந்ததும் இல்லை, இதுக்கு மேலே வாழ விரும்பலை. ஏன்னா நான் கேட்குற அந்த வரமே இந்த உலகத்துல இல்லை சொல்லி பார்க்குறாங்க. இப்போ உனக்கு இல்லாமல் போகலாம், உன்னுடைய வருங்காலத்தில் உன்னுடைய எதிர்காலத்தில் சொல்லி கேட்குறாங்க. எதிர்காலமாக நானே சொல்லிட்டு போகிறாங்க, நீ இறந்தே போனால் கூட உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது, அந்த பிறவியில் உனக்கு என்ன வேணும்ட்டு இப்போ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம டேங்க் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரணமாக மனுஷனாக பிறக்கணும், என்னோடய ஜிமின் பிறக்கணும், அதில் என்னோடய ஜிமினை நான் திரும்பவும் காதலிக்கணும், அவனுடைய கரம் பிடிக்கணும், அவனை திருமணம் பண்ணிக்கணும், இந்த உலகமே பார்த்து வியந்து பார்க்குற மாதிரி நான் அவங்க கூட ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த வாரம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட கேட்குறாங்க. இப்போ அந்த சக்தி பார்க்குது, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு பயன்படுத்துனதில் எந்த ஒரு சூழ்நிலைக்காகும். ஏன்னா எத்தனை பேர் இந்த சக்தியை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு தடவையும் வந்து அவங்கள சுயநலமாக உபயோகப்படுத்தினால்தான் அவங்க இறந்து போனாங்க. அந்த சக்தி அவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்துச்சு. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீயும் சரி, உன்னுடைய அங்கிள் சரி, ஒரு தடவை கூட இந்த சக்தி உபயோகப்படுத்துறதே இல்லை. நீங்கள் உங்களை தான் காயப்படுத்துக்கு நினைக்கிறீங்க தவிர ஒரு தடவை கூட எங்கே வந்தீங்க வந்துட்டு எங்கள் சக்தியை பயன்படுத்தி எதுவும் பண்ணிக்கிட்டதே இல்லை. அதனால தான் உனக்கு இந்த வார்த்தை நான் கொடுக்குறேன். நீ அடுத்த ஜென்மம் உனக்கு இருக்குது, கண்டிப்பாக அந்த அடுத்த ஜென்மத்தில் நீ உன்னுடைய காதலனா கண்டிப்பாக வந்துட்டு கரம் பிடிப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு நான் தான் தெரியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சக்தி உனக்கு, இதை நான் உனக்கு கண்பிடிப்பாக கொடுக்குறேன், அடுத்த ஜென்மத்தில் உன்னோட காதலை நீ கைப்பிடிக்கணும், கரம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சக்தி தான் நம்ம டேங்க இதை கொடுத்துருக்கோம். இப்போ நீ அவனை நினச்சிட்டு இறந்து போக போகிற சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இறந்து போகிற சொல்கிறாங்க. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்க சொல்லிட்டு அந்த சக்தி மறைஞ்சு போயிடுது. இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கும் அப்படின்னு இறந்து அந்த நினைவுகள் வந்துட்டு சிவனோட நினைவுகள் தான். அந்த நினைவுகள் தான் அவர் இறந்து போயிருப்பார். இப்போது நம்ம அந்த இதில் விஷுவலை காமிக்க இப்போ ப்ரெசென்ட்டில் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் இறந்து போயிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஜென்மத்தில் இறந்து போகிறேன், நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழ்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இறந்து போகக்கூடாதுன்னு நினச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன், இறந்து போகக்கூடாது சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அந்த சத்தியத்தை என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்களை தாண்டி இன்னொருத்தர் நினச்சி பார்க்க முடியாது சொல்கிறாங்க. அவங்களை சத்தியம் பண்ணி கொடுத்தனால தான் சென்னை திருமணம் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுவே பெரிய பாவனை நினச்ச சொல்கிறேன் சொல்கிறாங்க. அது பாவம் இல்லை சரியா, அது ஒரு தியாகம். நீ அது எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை மீறி நீ இறந்து போயிட்டு அதை என்னால் தாங்கிக்க முடியுமா சொல்லு. நீ வாழ்வ, நீ வாழற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்தலாம்னு நான் நினச்சேன். ஆனால் நீ இறந்தே போய்விட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ அந்த உலகத்தோடு பிரியும் போது என்னோட உயிர்மை இந்த உலகத்தோடு பிரிஞ்சிச்சு. ஆனால் என்னோட உடல் மட்டும் இருந்துச்சு. 6 நாட்களுக்கு அப்புறம் நானும் இறந்து போயிட்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. சிம்மால் தாங்கிக்க முடியல. ஆனால் மாஸ்டர் இந்த ஜென்மம் சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த சக்தி இல்லை, நான் சாதாரண ஒரு மனுஷன் தான். நீ என்னை காதலிக்கிறான், நானும் உன்னை காதலிக்கிறேன், அவனை காதலிக்கிறதுக்காக இந்த பிறவியை நான் எடுத்துருக்கேன் சொல்லிட்டே சொல்ல. சிம்முக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு இந்த ஜென்மத்தில் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது சரியா, உங்ககிட்ட என்னை யாராலும் பிரிக்க முடியாது, என்கிட்ட நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. ஒரு அன்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தான் நான் அந்த பிறந்திருக்கேன், நீயும் நானும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை நம்ம ரொம்ப டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. ஜிம்மினை அவ்வளோ சந்தோஷமாக ஹக் படிக்கிறாங்க. மாஸ்டர் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா, என்னோட காதலுக்கு எல்லையில சொல்கிறாங்க. என்னோட காதலுக்கும் எல்லையில சொல்லிட்டேவும் ஜிம்னை ஒருத்தர் காதலை பரிமாறிக்கிறாங்க. அந்த ஜென்மத்தில் எதிராக நான் வந்துட்டு இழந்தனோ அது எல்லாத்தையும் இந்த ஜென்மத்தில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த தடவை நான் உன்னை சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்க போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? ஆமாம், இந்த ஜென்மத்தில் சீக்கிரமாக நான் திருமணம் பண்ணிவிட்டு இதே பயிற்சி கொடுத்துல உங்க கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் சொல்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் ஒரு மாஸ்டராக தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அந்த ஜென்மத்தில் நான் வந்துட்டு ஒரு கடவுள் அவதாரமாக இருந்தேன், இந்த ஜென்மத்தில் ஒரு சாதாரண மனுஷனா இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தா இருப்பேன். ஆனால் எப்போதும் சுயநலமாக இருந்ததை சொல்கிறாங்க. நீங்கள் சுயநலமாக இருக்கவும் மாட்டீங்க சொல்கிறாங்க. நீயும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட எங்கள் ஜிம்முடைய நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் உன்னை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க, அது வரைக்கும் பயிற்சியை கற்றுக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் என் கூட சேர்ந்து இந்த உலகத்தையும் சுற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களோட ஆசை அதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு
ஒரு குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம டேவும் ஜிமின் அந்த குதிரையில் சவாரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த உலகத்தை சுற்றி வராங்க. ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், உண்மையான காதல் எப்போவுமே வந்துட்டு இறந்து போகாது. சரியாக சொல்கிறாங்க. நம்ம தான் இறந்து போவோம், நம்ம காதல் எப்போவும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஜென்மத்தில் நம்ம இறந்து போயதாலும் நம்மளோட காதலை பற்றி எல்லாரும் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்படி தான் ஒருத்தவங்களை காதலிச்சாங்க, இப்படி தான் ஒருத்தவங்க இறந்து போனாங்க, அவங்கள மாதிரி தான் காதலிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ, காதலிச்சவங்க எல்லாம் ஒன்று சேரணும் இல்லை, ஒன்று சேர்ந்தவங்க எல்லாம் காதலர்களும் கிடையாது. சரியாக சொல்கிறாங்க. என்னென்னதுக்கு ஆமாம், ஒரு உண்மையான காதலின்றவங்க ஒருத்தர் முழுசாக மனசார நினச்சிட்டு நேசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான். சில பேர் காதலிப்பாங்க, கல்யாண திருமணத்துக்கு அப்புறம் காதலிக்கதே மறந்துடுவாங்க. சில பேர் காதலிச்சு அந்த காதலையும் மறந்துட்டு இன்னொருத்தவங்க கூட ஒரு வாழ்க்கையை தொடங்கிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. சரியா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டுமே நினச்சிட்டு உண்மையான காதலுக்கே ஒரு அடையாளத்தையும் வந்துட்டு உருவாக்கியிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை உருவாக்கியிருக்கோங்க. நம்ம தான் சொல்கிறோம். டே சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த காதலுடைய அடையாளம் இந்த டேங் அண்ட் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 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 ஜென்மத்தில் நம்ம திருமணம் சொல்கிறாங்க. ரொம்ப கோலாகலமாக நடக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா ஜிமின் டேங்கோட திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. இது ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. அது எல்லோரும் பார்க்குறாங்க. சில பேருக்கு இவங்களோட முன் ஜென்மத்தில் படிச்சிருப்பாங்க. அது புத்தகமாக அது மாறி இருக்கும். அந்த புத்தகத்தில் படித்தவங்க எல்லாம் அந்த புத்தகத்தில் வர மாதிரி இருக்குது இவங்களோட காதல் கதை அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. என்ன அதில் வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட்டே ஜிமின் அவங்களோட திருமணம் ரொம்ப அழகாக நடந்திருக்கும். ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷம். மாஸ்டர் நான் அவங்கள கரம் பிடிச்சிட்டேன், எனக்கு இதுவே போதுமே, எப்படி செத்து போயிட கூட இருக்க சொல்லிட்டாங்க. பாரு அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. என்னதுக்கு என் கூட நீ அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது சரியா, நீ என் கூட ரொம்ப வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், நிறைய குழந்தைங்களை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. ஆச்சு மாஸ்டர் சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டேவோட நெஞ்சுக்கிட்ட முகத்தை கொஞ்சம் மறைச்சிக்கிறாங்க. என்னாச்சு வெக்கமா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ நீ ரொம்ப வெக்கப்படாதான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு எனக்கு அது பொறுமையாக இருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நல்ல நேரம் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கும், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. அச்சோ சொல்லிட்டு அவர் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ம எந்த நேரத்தில் நம்மளை வாழ்க்கை தொடங்குறோமோ அது எல்லாமே நல்ல நேரம் தானே சொல்கிறாங்க. ஆமாம் இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்னு தோணும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது அங்கே முழு நிலவு வந்துட்டு ஜொலிக்குது. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி முழு நிலவு சரியா, இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்தோம்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்க வாழ்க்கையை அங்கே தொடங்குறாங்க. இப்போ ஜிமின் டேவை போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்னை வந்து அப்படியே அழகாக அவர் எடுத்துக்கிறாரு. இதுக்கு மேலே சொல்ல வராது ஓகேவா. இப்போ 2 பேரும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக வந்து தொடங்குறாங்க. இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க 2 பேரும் இரட்டையர்கள். ரொம்ப ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அண்ணா என்ன பிடி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நெல் அப்படி சொல்கிறாங்க. அண்ணா என்ன பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது பொண்ணு. இப்போ அவங்கள ஒருத்தவங்க தூக்குறாங்க. இங்கே பாரு எதுக்காக உங்களை அண்ணனை ஓட வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்பா என்ன விடுங்க சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு விடு, அண்ணாவை வந்து ஓட வைக்காது விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த பாப்பா யார் நம்ம டேங்கோட பொண்ணு. இப்போது அந்த பையனை ஒரு பாசம் தூக்குறாங்க. இங்கே பாரு ஓடனா விட்டுரு, அவளை எதுக்காக துரத்தி பிடிக்க சொல்கிறாங்க. அம்மா அவங்களால ஒன்றை தான் விளையாண்டோம். ஆனால் இப்போ பாருங்கள் என்கிட்ட எடுத்து ஓட்டுறா சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கச்சிக்கு தானே விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. பாருப்பா நீங்கள் 2 பேரும் ஒன்றா பிறந்த இரட்டையர்கள், அப்படி இருக்கும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் இப்போ விட்டு கொடுத்து ஆரம்பிச்சோம் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு யார் இதாக சொல்லி கொடுத்தா சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கிள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அங்கிள் ஆமாம் சொல்கிறாங்க. யார் சொல்லி பார்த்தா காய் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன இதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் நான் சும்மா சொல்லி கொடுத்தவங்க பையன்கிட்ட இருந்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா உன் பொண்ணு ரொம்ப ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. அம்மா நான் மோசம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லைம்மா நீ உண்மையாக மோசம் தான் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. பாருமே என்னோட பொண்ணு மோசமானவ இல்லை சொல்கிறாங்க. அப்படியா அப்படியே சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. மாஸ்டரா அப்படி சொல்லிட்டு 2 குழந்தைங்க பார்க்குறாங்க. ஜிமின் உன்னை இப்போ எத்தனை சொல்லியிருக்கோம் மாஸ்டர் கூப்பிடா சொல்லிட்டு. ஐயோ எனக்கு அப்படியே வர சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர்னு கூப்பிடாது சார், தயவு செஞ்சு என்னை வந்துட்டு டேங்கன்னு கூப்பிட சொல்கிறாங்க. எனக்கு அப்படி வரல என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. அம்மா அப்போ டேட்டேன்னு கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு. என்னதுக்கு நீங்கள் அடிக்கடி டேட்டேன்னு கூப்பிட்றீங்களா எனக்கு கேட்க. உங்கள் அறையில் நான் உங்கள் அறை பக்கம் எப்போலாம் வரணும் அப்போலாம் நீங்கள் டேட்டே அப்படின்ட்டு மெதுவாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா சொல்ல டேக்கும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து காய் பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் காய்கிட்ட குழந்தைங்க கொடுக்குறாங்க. வாங்க 2 பேரும் போய் விளையாட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நம்ம குழந்தைங்களாம் நம்ம பேசுறத காதில் கேட்காம இருக்கிறதுக்கு எதுவும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்பெல்லை தான் போட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம ஒரு ஸ்பெல்லை உருவாக்கி நம்ம அறைக்கு மட்டும் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு நம்ம பொண்ணு எப்படி சொல்கிறா பாருங்க ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க. பாருங்கள் 2 குழந்தைங்க, உங்களை மாதிரி ஒரு கணவர், அழகான ஒரு இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எவ்வளோ பேர் வராங்க, எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய விஷயங்களை உருவாக்குறோம், நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மி சொல்கிறாங்க, நீ சந்தோஷமாக தானே இருக்க? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் எப்போவுமே என்னை மாஸ்டர் லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐயோ மாஸ்டர்னு சொல்லாதான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? மாஸ்டர் சொன்னால் அது எனக்கு வேறு மாதிரி இருக்குது, தயவுசெய்து சொல்லாதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எனக்கு புரியுது, இனிமேல் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னோட கணவர், என்னோட டேங் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, பரவாயில்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் எனக்கு அந்த டேங்கிற வார்த்தை கேட்குறேன்னு இருக்கேன். ஆமாம், நானும் சொல்லி தானே ஆகணும், என்னுடைய டேங் அப்படி சொல்லிட்டு என்னோட அன்பான கணவர், என்னோட அன்பான மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி டேவை கொஞ்சிறாங்க. டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என் வாழ்க்கையில் வந்து சரி, நான் உன் வாழ்க்கையிலும் சரி, நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னு காம கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான். நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இந்த ஜென்மத்தில் மறுபடியும் பிறந்து நம்ம ஒரு வாழ்க்கையை இவ்வளோ அழகாக வாழ்வோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மினுடைய ஸ்டோட நம்ம டேவோட ஹெட் வந்து வச்சுக்கிறாங்க. நான் என்னதான் ஒரு பெரிய மாஸ்டராக இருந்தாலும் நீ தான் அவன் என்னோட வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நீ தான் கற்றுக் கொடுத்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர் சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப கைகளை கோத்துக்கிறாங்க. இதை பார்க்குற அவங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காயங்கள் சொல்லிட்டாங்க. என்னமா சொல்லிட்டாங்க, அந்த புத்தகத்தில் இருக்கே அது வந்துட்டு எங்களோட அப்பா அம்மாவோட கதை தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட அப்பாவையும் அம்மா நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. வாழ்ந்தேன் என்னோட அப்பா அம்மா மாதிரி தான் வாழணும் சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ அழகான குழந்தைங்க சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா எப்போ சந்தோஷமாக இருக்கும் இப்படியே சொல்கிறாங்க. இது எனக்கு உங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தைங்க காயை பார்த்து, அங்கிள் நீங்கள் ஏன் திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுவா, எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டே சொல்ல சொல்கிறாங்க. என்னதுக்கு, அம்மா போன ஜென்மத்தையும் சரி இந்த ஜென்மத்தையும் சரி நான் திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆச்சோ அங்கிள் எதுக்காக சொல்லி கேட்குறாங்க, எனக்கு தெரியலம்மா, எனக்கு திருமணம் பண்ணிக்கிட்டே தோணல, இந்த இடத்துல இருக்குது இப்படியே இருந்துன்னு தோணு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் உங்களை தான் நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோன்ட்டு. என்னதுக்காமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நாங்கள் உங்களை மாதிரியே நாங்கள் இருப்போம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுமா, நீங்களும் உங்களுக்கு எப்போ ஒரு காதல் வருது அப்படிங்கிற திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி நாங்கள் நீங்கள் அங்கிள் சொல்கிறாங்க கண்டிப்பாக கேட்போம் சொல்கிறாங்க. காய் கூட குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. காய் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. இந்த ஜென்மத்தில் அவங்க எப்போவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி டேங் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்கள தலையை சாச்சிக்கிட்டு அவங்க கைகளை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இதோட மாஸ்டர் லவ் ஸ்டோரிலாம் முடிச்சிடறோம். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்ம பாய் டேக் கேட்டா.